புதுச்சேரி மாநிலத்தில் சுத்தமான பால் உற்பத்தியை அதிகரித்திடவும், பால் உற்பத்தியில் மனித ஆற்றல் பற்றாக்குறையை நீக்கிடவும், எளிய முறையில் பால் கறவை செய்திடவும் புதுச்சேரியில் முதல் முறையாக பால் கறவை இயந்திரங்களை அறிமுகப்படுத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்திட புதுச்சேரி அரசின் வரவு செலவு திட்டத்தில் தேவையான நிதி ஒதுக்கப்பட்டு, அதனை அடுத்து பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டும் தகுதி வாய்ந்த 294 பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு ரூபாய் 42,000 மதிப்புள்ள பால் கறவை இயந்திரங்களை 100% மானியத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலையில் பால் கறவை இயந்திரங்களை பயனாளிகளுக்கு சட்டசபை வளாகத்தில் வழங்கப்பட்டது. இதன் மூலம் புதுச்சேரி விவசாயிகள் மாடுகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு பால் உற்பத்தியில் தன்னிறைவு அடைய ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்திற்காக ரூபாய் 1,23,00,000 ஒதுக்கப்பட்டு பயனாளிகளுக்கு கால்நடைத்துறையின் மூலமாக பால் கறவை இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. வரவு செலவு திட்ட அறிக்கையின் போது சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருவதாக முதல்வர் ரங்கசாமி அப்பொழுது தெரிவித்தார்.